எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு கேம்ஸ் ரூஃபிங்ல திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில கிரீன் பரேட் ரெசார்ட்டுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல கேரளா மாடல் ரூஃபிங் ஏ டைப்ல உள்ள ஓடும் மேல ஓடு மாதிரி இருக்கிற நம்ம ஜெர்மன் இம்போர்ட்டட் 25 வருஷம் வாரண்டி ஷீட்டும் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில பார்க்கலாங்க. ஏற்கனவே ஏலகிரியில டால்பின் ரெசார்ட்டுக்கும் சாமி ரெசார்ட்டுக்கும் நம்ம வந்து வேலை செஞ்சிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்க பாக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அந்த லிங்க்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப நீங்க பாக்குறதா சாமி ரெசார்ட், அந்த ப்ளூ கலர் ரூஃபிங் ஒர்க் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் நீங்க அதுல பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட போட்டோ ஏதாவது பாக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல போட்டோஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதை டச் பண்ணீங்கன்னா இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நாங்க போட்டிருக்கிற இந்த வீடியோ 4K அப்லோட் பண்ணிருக்கோம். உங்க மொபைல குவாலிட்டி கம்மியா ஓடுதுன்னா வீடியோட குவாலிட்டி அதிகப்படுத்தி பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை Facebook அல்லது இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா மேல ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும், அதை அழுத்தி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரூஃபிங்கோட சைஸ் பாத்தீங்கன்னா 90க்கு 30ங்க. பட்ஜெட் எவ்வளவு ஆச்சுன்னா 25 லட்சம் ரூபாய் ரவுண்ட் ஆஃப் ஆச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா உள்பக்கம் மண்ணோடும் மேல வந்து நம்ம ஓடு மாதிரி இருக்கிற ஜெர்மன் இம்போர்ட்டட் மெக்னீசியம் மேட் பினிஷிங் ரூஃபிங் ஷீட் வந்து போட்டிருக்கோம். மார்க்கெட்ல நிறைய ரூஃபிங் ஷீட் இருக்குதுங்க. பட் இருந்தாலும் இந்த ரூஃபிங் ஷீட்டுக்கு இணையான ஷீட் இன்னமும் இந்தியாவில் எதுவும் தயாரிக்கப்படல. இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த சீட் ஒரு மெக்னீசியம் கண்டென்ட் உள்ளதுங்க. இதனால என்னன்னா எவ்வளவுதான் உங்களுக்கு மழை பெஞ்சாலுமே இது இந்த சீட் வந்து துரு பிடிக்காது. எஸ்பெஷலி இது தயாரிக்கப்பட்டதே வந்து கேரளாவுக்கு தான். கேரளாவிலேயே இந்த சீட் தாக்கு பிடிக்குது அப்படின்னா நம்ம ஊர்ல எந்த அளவுக்கு நிற்கும் அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் மூலியமா தான் கூப்பிட்டு இருந்தாங்க. யூடியூப்ல பார்த்துட்டு உங்களோட ரூஃபிங் ஒர்க் எல்லாம் நல்லா இருக்குது, நம்ம கிரீன் பிரைடுக்கும் போடணும், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து சாமி ரிசார்ட்ஸ்க்கு வந்து வேலை செஞ்சிருக்கோம் ஏலகிரி மலையில அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓஹோ, அந்த ஒர்க்கு நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க யூடியூப்ல பார்த்ததும் நம்மள தான், அங்க லைக் பண்ணது அந்த ஒர்க்கும் நம்ம பண்ணதுதான். ஸோ ஓகே, எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு அளந்துட்டு ஒரு 25 லட்ச ரூபா அந்த அரௌண்ட் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொட்டேஷன் வந்து கொடுத்துருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா 4 சைட் டேப்பரா தான் போறதா பிளான் இருந்துச்சு, இந்த ரூம் எல்லாம் கவர் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த ரூம் எக்ஸிஸ்டிங்கா இது காங்கிரீட் போட்டாச்சு, அதனால வந்து இதுக்கு கவர் பண்ற தேவை இருக்காது, அது ஒரு பால்கனியே வச்சுக்கலாம். நீங்க வந்து ஏ டைப்பா போட்டு அங்கங்க கட்டிங் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூஃபிங் பாத்தீங்கன்னா தேவையான இடத்துல வந்து ரூஃபிங் ஃபில் பண்ணியும் தேவையில்லாத இடத்துல ரூஃபிங் ஃபில் பண்ணாமலும் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஏ டைப் ரூஃபிங். அதிகமா நம்ம ஏ டைப் ரூஃபிங் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இங்க பண்ணிருக்கோம். ஏலகிரி மலை நல்ல ஹில் ஸ்டேஷனு, எந்த அளவுக்கு வந்து அந்த பனி பெய்யும் மழை பெய்யும் உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பைப் எல்லாமே அப்போலோல போட்டிருக்கோம். அப்போலோல பாத்தீங்கன்னா 120 GSM பைப் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால என்ன பெனிஃபிட்னா இந்த பைப் வந்து ஈஸியா துரு பிடிக்காதுங்க. ஓடை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ ஓடு வாங்குறது இல்லைங்க. நம்ம வந்து கர்நாடகாவில் தான் ஓடு வாங்குறோம். அந்த ஓடு ஏன் அங்க வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா மற்ற ஓடுகளை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகா ஓடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த மாலூர் ரோட்ல நிறைய ஓடு கம்பெனிகள் இருக்குது. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனி செலக்ட் பண்ணி அந்த ஓடுகள்லாம் வாங்கிட்டு வந்து கம்ப்ரஷன் மிஷின்ல கொடுத்து எத்தனை கிலோ வெயிட் வரும்போது அது கிரஷிங் ஆகுது, அதாவது அந்த ஓடு உடையுதுன்னு செக் பண்ணி அப்புறம் ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணி அந்த ஒரு கம்பெனியில மட்டும் தான் ஓடு வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ கர்நாடகாவில் நார்மலா ஓடு ஸ்ட்ராங் தான், ஆனா அதுலயும் எந்த ஓடு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து ஓடு வாங்குறோம். அதே மாதிரி ஈவன் எல்லா ரூஃபிங் மெட்டீரியலுமே அப்படிதான். ஏதோ ஒரு கடையில் போயிட்டு ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு வர டீம் நாங்க கிடையாதுங்க. ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னா அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணி அது கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நாங்க வந்து ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரோம். ஏன் இந்த அளவுக்கு நம்ம இதை பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பண்றதுக்கு ஆள் யாரு இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஒரு கடைக்கு போறாங்க, அது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப நல்லதை யாரு தான் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணுமா? அதுக்கு பதில் இல்லை. அதனால நல்ல பொருளை கொடுக்கணும், நல்ல ஒரு தரமான வேலையை செய்யணும், நல்ல பினிஷிங்கா வேலை செஞ்சு கொடுக்கணும், வீட்டுக்கார மனசு புண்படாத இருக்கிற அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமே. அதனால பாத்தீங்கன்னா நாங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அதை ரிசர்ச் பண்ணாம நாங்க மார்க்கெட்டுக்குள்ள கொண்டுட்டு வரது இல்லை. இந்த சீட்டு சவுண்டு வரும், ஹீட் வரும், உள்ள ஓடு போட்டோம் இல்லையா, இப்ப சவுண்ட் ஹீட் வராது. ஆனா இதோட சவுண்ட் ஹீட் வராத சீட்லாம் இருக்குது. அந்த சீட்லாம் எங்கிருந்து வருதுன்னு யாராச்சும் நோட் பண்ணி பாக்குறீங்களான்னு தெரியல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்க மாட்டீங்க. சோ அதனால நீங்க என்னன்னு பாத்துக்கங்க. எனக்கும் தெரியும் மார்க்கெட்ல எத்தனை சீட் இருக்குது எத்தனை ஓடுக்குதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா எதையாச்சும் கேம்ஸ் இருப்பீங்க வீடியோ போட்டிருக்கேன்னா பாருங்க, ஒண்ணு கூட நான் போட மாட்டேன். ஏன் தெரியுங்களா? அதெல்லாம் குவாலிட்டி இல்லாத சீட்டு, அதனால நாங்க வந்து போட மாட்டோம். யாரோ ஒரு யூடியூபர் சொல்றாரு அப்படின்ட்டு நீங்க வாங்கிடுறீங்க, ஆனா அது குவாலிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்னு யாருமே செக் பண்றதில்ல. அதே மாதிரி அங்க வாங்குற சீட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டைம் தான் அந்த கஸ்டமர் வாங்குவார், மறுபடியும் அதை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதோட நேச்சர் என்ன, அதோட குவாலிட்டி என்னன்னு அப்ப தெரிஞ்சிடும். அதனால வந்து ஒன் டைம் யூசேஜ் தான் சீட்டுலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிற சீட்டு. இந்த சீட்டு இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஈவன் நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட யாருமே வாரண்டி கொடுக்கறது இல்ல. இந்த ஷீட் மட்டும் தான் 25 வருஷம் கலரும் போகாது துருவும் பிடிக்காது வாரண்டி கொடுக்குறாங்க.
அப்ப எல்லா மெட்டீரியலுமே நீங்க சொல்ற மாதிரி கேம்ஸ் ரிப்பீங்ல சொல்ற மாதிரி எல்லா குவாலிட்டி வாங்கி போட்டா லைஃப் வந்துடும் எல்லாம் ஓகே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இங்க மெட்டீரியல்ங்கிறது முக்கியமே கிடையாது. ஒரு குப்பை சீட்டை கூட நம்ம அழகா எடுத்து போட்டோம்னா நீட்டா இந்த மாதிரி பாக்குறதுக்கு அழகா இருக்கும். ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்குது. இந்த மொத்த மெட்டீரியலுமே நான் உங்ககிட்ட கொடுத்தாலுமே போடுறதுக்கு ஆள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாரும் போடுவாங்க, பினிஷிங்கா யாரு போடுவாங்க? அதான் நீங்க பாக்கணுமில்ல. இப்ப பாக்குறீங்களா அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது பாத்தீங்களா? இதே மாதிரி குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்கிடலாம். குவாலிட்டி எப்படி வேலை செய்ய முடியும்? அதுக்கு வந்து ட்ரைனிங் ஆன பீப்புள்ஸ் இருக்கணும்ல, ப்ரொஃபஷனல் லேபர்ஸ் இருந்தா மட்டும் தானே பண்ண முடியும். அவங்க இதே ஃபீல்டில் இருக்கிறவங்களால மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும். அதனால ஒரு வேலைக்கு பொருள் முக்கியமே கிடையாது, வேலை செய்யற ஆள் தான் முக்கியம். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அது நம்மகிட்ட இருக்காங்க அந்த ஆளுங்க. அதே மாதிரி அப்ப பொருளும் அப்ப அந்த குவாலிட்டியா வேலை செய்யற ஆளுங்களும் இருந்தா போதுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பத்தாது. இன்னொரு விஷயம் ஒண்ணு வேணும். அது என்னன்னா ஒழுக்கம். ஒழுக்கம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டியும் பினிஷிங்கும் தானா பின்னாடியே ஒடியாந்துரும். சரிங்களா? அதனால வீட்டுக்காருக்கு மரியாதை கொடுத்துருவோம். சோ ஒழுக்கம் வந்துருச்சுங்களா? அடுத்தது குவாலிட்டியான மெட்டீரியல் போடுறோம், வேலை குவாலிட்டி ஆயிடுச்சுங்களா? வேலை செஞ்சு தெரிஞ்ச ஆட்கள். அதனால மூணாவது வந்து பினிஷிங். இது மூணு சேர்ந்தா மட்டும்தான் ஒரு வேலை நீட்டா இருக்கும். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் எல்லாமே தாம்சன் கம்பெனி ப்ராடக்ட்டுங்க. ஸ்க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட்டட் ஸ்க்ரூ, 6 வகையான ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறேங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காற்று அடிச்சாலும் எங்கள் ரூஃபிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரியான ரூஃபிங் உங்களுக்கும் போடணும், வீட்டுக்கோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கோ ஸ்கூலுக்கோ எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னா மேலே வீடியோவில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் சரி மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணுங்க. அது எங்களோட ரெக்குவயர்மெண்ட். 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா நாங்கள் இந்த மாதிரியான வேலைகள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் கான்ட்ராக்ட் பேசிஸில். இல்லை எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இந்த ஷீட்டு, ஓடு, பைப்பு, ஸ்க்ரூவு, இந்த டிசைன் எது வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு 24 ஹவர்ஸ்க்குள்ள நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்குறோம். ஸோ எந்த மெட்டீரியல் வேணும்னாலும் சரி, வேலை செய்யணும்னாலும் சரி, கண்டிப்பாக கேம்ஸ் ரூஃபிங் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரா நீங்க என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா சிவில் ஒர்க்கு, பெயிண்ட் ஒர்க்கு, ஆளுங்க தங்கக்கூடிய வசதி, கரண்ட் வசதி ஆளுங்க கொடுக்கணுங்க. சிவில் ஒர்க் அப்படிங்கிறது குழி எடுத்து காங்கிரீட் போறது, போஸ்ட் எடுத்துறோம், உடைக்கிறோம், பிடிக்கிறோம், இந்த மாதிரி வேலை வருது பாத்தீங்களா, சின்ன சின்ன காங்கிரீட் போற வேலை, அது வந்து கஸ்டமரோடதுங்க. அடுத்தது பெயிண்ட் ஒர்க் அப்படின்னா நாங்க பைப்புக்கு பிரைமர் பண்ணுவோம், நீங்க வந்து கஸ்டமர் வந்து பைப்புக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணுங்க. உள்ள போடுற ஓட்டுக்கு ஒரு பக்கம் பெயிண்ட் பண்ணாதான் பார்க்க நல்லா இருக்கும், எல்லா ஓடும் ஒரே கலரா தெரியும். இதெல்லாம் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. சோ அதனால ஓட்டுக்கு பெயிண்ட், பைப்புக்கு பெயிண்ட் கஸ்டமரோடது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆளுங்க தங்கக்கூடிய வசதி. இப்ப இந்த பில்டிங் வேலை செய்யறாங்கன்னா இதே தங்கி வேலை செஞ்சுக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுனா இருந்தா மட்டும் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால அது ரூம் ஏதாவது எடுத்துற மாதிரி இருக்கலாம். அடுத்தது வந்து கரண்ட் வசதி. ஸோ பில்டிங்ல கரண்ட் இருக்கும் பேசிக்கா, அது கரண்ட் வசதி அதை வச்சு வேலை செஞ்சு கொடுத்துருவோம். இவ்வளவுதாங்க உங்களோட ஸ்கோப்பு. நன்றி, வணக்கம்.